அன்னைக்கு டேட்டில் வந்து 1 கிலோ கோல்டுக்கு வந்து பேசிக் கார் மாருதி இருந்தது. இன்னைக்கு அதே இதுக்கு வந்து இன்னைக்கு பிஎம்டபிள்யூவில் இருக்குது. அதே இன்னைக்கு அடுத்த 10 வருஷத்தில் கோல்டு வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ளைட் வாங்குற அளவுக்கான காஸ்ட்டு போகும் அப்படின்றத நிதர்சனமாக நம்ம அந்த 20 வருஷம் பார்த்துட்டோம். ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஏறி இருக்கிறது வந்து ஒரு அப்நார்மல் ட்ரெண்ட். உங்களுக்கே தெரியும். இப்போ லாஸ்ட் கடந்த ஒரு 15 நாளாக வந்து ஒரு பீக் ராக்கெட் வேகத்தில் போகக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அப்போ அந்த டவுன்ஃபால் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை. இது வந்து மேக்ஸ் நீங்கள் போனீங்கன்னாலும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கோல்டோட சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு 16% 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இனி வரும் காலங்கள்லையுமே இந்த அஷ்யூர்டு 36%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சிடாது. நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த கோல்டு வந்து 13 லட்சமாக இருக்கும் அப்படின்றது சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் கமாடிட்டி வந்து கோல்டு. ஆன்லைனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஸ்டில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 25% ஆஃப் உங்களோட மந்த்லி சேவிங்ஸை வந்து கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுனாலும் இது வந்து கை கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சொல்லும் போது யாரும் நம்பவே இல்லை. முதல்ல கோல்டை வந்து ஆன்லைனில் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு வந்து காம்படிட்டரே நீங்கள் மார்க்கெட்டில் இல்லை மேடம். ரீஃபர்பிஷ்டு கோல்டு அப்படின்ற ஒரு மாடலையே நம்ம தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். பியூர்லி டிஜிட்டல் பேஸ்டில் ஒரு பேக் எண்ட்லேருந்து ஒரு கோல்டை வாங்குறதுக்கான ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குல்ல சார், ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது, அப்போ சப்ளை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இந்த சோர்சிங் எங்கேருந்து பண்ணுறீங்க? அதுதான் தொழில் சீக்ரெட் மேடம். ஆக்சுவலி என்னென்னா பிஹைண்ட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ரேட் ஃபார் கோல்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு ஏடிஎஸ் கோபி அவர்கள் இருக்காங்க. தங்கம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சரி, இப்போது ரேட் ஃபார் கோல்டு இந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஜுவல்லரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். ஆனால் அவங்க ரூமை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட்டப்பில் இது வந்து இயங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரேட் ஃபார் கோல்டில்? இது டிப்பிக்கல் ஜுவல்லரியிலேருந்து இல்லாமல் இது ஒரு டெக் பேஸ்டு ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு மாடலாக இது வந்து டிப்பிக்கலாக நீங்கள் போய் ஒரு ஜுவல்லரியில் பார்த்து வந்தோன்னே வெல்கம் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நெகோஷியபிள் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்து பியூர்லி டிஜிட்டல் பேஸ்டில் ஒரு பேக் எண்ட்லேருந்து ஒரு கோல்டை வாங்குறதுக்கான ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு 3 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு. சரி, இப்போ நீங்கள் வந்து டெக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. நம்ம முதலீடு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாற்றங்களை அது வந்து சந்திச்சிட்டு இருக்கு. கோல்டும் அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. நிறைய பேர் இப்போ வந்து டிஜிட்டலாக நான் வந்து கோல்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு வந்து டிஜிட்டலாக இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் இங்கேருந்து வந்து டிஜிட்டலாக சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ஒருத்தவங்க வந்து டிஜிட்டலாக சேவ் பண்ணணும்? இல்லை, ஆக்சுவலி இப்போ கோல்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது. பட் அது எங்கே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குன்னா நம்ம வாங்கி அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதோட சேஃப்டி நேச்சர் வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அந்த பெனிஃபிட் எடுக்கணும். ஆனால் அதை வந்து டிஜிட்டலாக ஹோல்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை வந்து அந்த எந்த கம்பெனியை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவங்க அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கான ரிசல்ட்டை வந்து முழுமையான பெனிஃபிட்டை நம்ம எடுக்கிறோம். அந்த மாற்றங்கள் தான் இப்போ வந்து டிஜிட்டல் ரிலேட்டடாக கோல்டை வாங்கணும் அப்படின்றத நோக்கி மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட ஹோல் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 400 கிராம் வந்து நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக கோல்டு இருக்கலாம். ஆஃப்டர் 400 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய கோல்டை வந்து நம்ம டிஜிட்டலாக வேலெட்டில் ரிசர்வ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோவில். சரி, இப்போது டிஜிட்டலாக கோல்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா எது ரெகுலேட்டட் எது அன்ரெகுலேட்டட் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரில. என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பரிவர்த்தனை பண்ணுற ஆப்ஸ்லாம் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வேளை அன்ரெகுலேட்டடாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் அவங்களுக்கு இருக்கணும்? இல்லை, எங்கேயுமே ஒரு வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நிறையா ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து எந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நிறையா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே, ஏன்னா எல்லா ஜுவல்லரிலையுமே எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு வந்து சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். பட் நம்ம அந்த பணத்தை வந்து எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்களோட கம்பெனியோட லெகசி எத்தனை வருஷமாக இருக்குது, அடுத்த எத்தனை வருஷம் இந்த கம்பெனி வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து டிஜிட்டலாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்கன்ற இடத்துல போய் ஏமாறாமல் ஒரு ப்ராப்பரான கம்பெனி பேக்ரவுண்டும் லெகசியும் செக் பண்ணி அதை டிஜிட்டலாக நம்ம
நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை ரொம்ப சேஃபஸ்ட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். நமக்கு தெரிந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது வந்து சேஃப் இல்லையா? இந்த மாதிரி தெரியாத ஒரு ஆப்ஸ்லையோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இல்லை, கண்டிப்பாக அதுதான். நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ட்ரெடிஷ்னலாக வாங்கியிருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, இல்லைனா அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ஆல்ரெடி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி நிறுவனமாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த பேமெண்ட் வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் சேஃபாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேங்க் ரிலேட்டடில் இல்லை வந்து மார்க்கெட் ரிலேட்டடில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி நேச்சர் இருக்கும். பட் ஒரு என்ன பிராண்டுனே தெரியாத ஒரு கம்பெனியில் நியர்பை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்ற ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டாக மார்க்கெட்டை விட்டு அந்த பிளேயர் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்து சீக்கிரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு மக்கள் லாஸ் நடந்திருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் ஒரு கம்பெனி வந்து வளர்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வேற போய்டுறாங்க. அந்த இடத்த நம்ம எப்படி லெகசியை செக் பண்ணி போடுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து டிஜிட்டலாக சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செக் பாயிண்ட் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் அவங்க வந்து ஒரு 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்திருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட். கோல்டில் ஏற்ற இறக்கங்கள், ரேட் இறங்கும் போதும் சரி ஏறும் போதும் சரி அவங்க அத்தனை கடந்து வந்திருந்து முதல்ல 20 வருஷமாக அந்த பிராண்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸில் சர்வே ஆயிடுச்சுனாலே அது வந்து ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனி. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய நீட். ரெண்டாவது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்களோட சேமிப்பில் ஒரு 5% நீங்கள் வந்து அந்த கம்பெனி என்னதான் ஒரு பெரிய நல்ல கம்பெனியாக இருந்தாலும் உங்களோட சேவிங்ஸில் ஒரு 5% அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போது உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 5%க்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது என்கேஷ்மெண்ட். நீங்கள் போய் ப்ராடக்ட் கேட்கும் போதும் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கும் போது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பெக்டும் அதே சிஸ்டமும் நீங்கள் மெச்சூரிட்டி பண்ணும் போது கொடுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் என்னென்னா போடும் போது ஒரு நேச்சரை சொல்லி உங்ககிட்ட பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் போய் ரிடீம் பண்ணும் போது அவங்க சொல்கிற லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும், ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரிலாம் அனுபவங்கள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் கூகுள் ரிவ்யூ இருக்குது, நிறைய பேட்டர்னிங் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஒரு கடையை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்குது, ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த விதமான ரிமார்க்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல வேறுபடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட நகை வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 பவுனுக்கான நகை 1 பவுனுக்கான பணமோ இல்லை 2 பவுனுக்கான பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ எல்லா நகைக்கடை நிறுவனங்களுமே டிஜிட்டல் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து டிஜிட்டலாக டேர்ன் ஆகிட்டீங்களா? நாங்கள் வந்து இந்த கான்செப்டை லான்ச் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு மேடம். நான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சொல்லும் போது யாரும் நம்பவே இல்லை. முதல்ல கோல்டை வந்து ஆன்லைனில் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. அடுத்தது அதுவும் யூஸ்டு கோல்டை ரீஃபர்பிஷ்டு பண்ண கோல்டை ஒரு ஃபிசிக்கலாக பார்க்காம வாங்குவாங்களா அப்படின்னு இருந்தது. ரெண்டாவது இது கொரியரில் எப்படி வந்து சேரும் நம்ம வீட்டுக்கு. இது 3 டவுட்டையும் நாங்கள் முதல்ல ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் சைஸில் டெலிவரி கொடுத்துட்டோம். பட் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயுமே நம்ம என்னென்னா நம்ம பிஸ்னஸை தாண்டி மக்களுக்கு என்ன தேவைங்கிறத மக்களே நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன இதே ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ ஒரு ஜுவல்லரி போகிறோன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே மந்த்லி சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பல்க் பண்ணுறோம். அது வந்து உங்கள்கிட்ட ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இந்த சேவிங் ஸ்கீமும் வித் வந்து டிஜி ஆப் ஒன்றும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் எப்படி டிப்பிக்கல் ஒரு ஜுவல்லரியில் இருக்கோ அதே மாதிரியே மந்த்லி ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு மாதம் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து 11 மாதம் பே பண்ணிவிட்டு 12வது மாதம் வந்து கம்பெனி போனஸாக கொடுத்து ஒரு ஸ்கீம் இருக்குது. இது போக அதாவது 12 மாதம் இருக்குது உங்ககிட்ட. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி உங்ககிட்ட ஒரு பேமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 12 மாதம் சேர்த்து நீங்கள் வரும்போது ஒரு 30% கோல்டு விலை ஏறிடுது. அதுக்கும் பதிலாக அந்தந்த மாதமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகைக்கு கிராமாக கட் பண்ணி இந்த 12 மாதம் முடிகிற தருவாயில் அந்த கிராமம் அப்படியே ப்ராடக்டாக வாங்குற மாதிரி ஒரு கிராமேஜ் ஸ்கீம்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆவரேஜ் கோல்டு ரேட் நீங்கள் வந்து வாங்குகிற அன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா மினிமம் 20 to 36% கம்மியாக கோல்டு வாங்குற மாதிரியான ஒரு மாடல் கிடைக்கும். அது ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். 3வது டிசைன் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு 50 கிராமுக்கு பேமெண்ட் இருக்குது, ஆனால் இதுக்கு நான் வேஸ்டேஜ் மேக்கிங் ஜிஎஸ்டி இல்லாமல் நான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 50 கிராம் கோல்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ரேட்டில் ஆஃப்டர் 6 மந்த் கழித்து
எந்த வேஸ்டேஜும் மேக்கிங்கும் இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டியை வந்து கம்பெனி பே பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு 3 விதமான டிசைனிங் வந்து நம்ம ஒர்க் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கோம். இப்போது ஸ்கீம்ஸ் பற்றி சொன்னீங்க சார். இந்த ஸ்கீம்ஸில் மினிமமாக ஒருத்தவங்க வந்து எவ்வளோலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்கலாம்? மேம், இந்த கிராமேஜ் ஸ்கீம் அப்படின்றது வந்து வெறும் 100 ரூபீஸ்லேருந்து நீங்கள் அனுப்பலாம். அது வந்து டெய்லி ஆட்டோ டெபிட் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறோம். 100 ரூபீஸ்லேருந்து எம் நம்பர் ஆஃப் லேக் ஆர் க்ரோர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே வந்து மந்த்லி அமௌண்ட் ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒரு 1000 ரூபீஸ். ஏன்னா நீங்கள் ஒரு 12,000 ரூபாய் அப்படின்றது வந்து இன்றைக்கி டேட்டில் ஒரு ஆவரேஜ் 1 கிராமாவது அவங்க பில் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த 1000 ரூபீஸ் இருந்ததுன்னா பண்ணலாம். அப்போது நீங்கள் கிராமேஜ் ஸ்கீமில் பண்ணணுன்னா 100 ரூபீஸ் ஸ்டார்ட் வித் 100 ரூபீஸ்லேருந்து பண்ணலாம். மந்த்லி ஸ்கீமில் பண்ணணுன்னா 1000 ரூபீஸ்லேருந்து பண்ணலாம். அந்த பல்க் ஸ்கீம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் வித் ஒரு 1 லேக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் கோல்டை சேவ் பண்ணணும். அவங்க வாங்கக்கூடிய வேஸ்டேஜை இந்த 18% இல்லாமல் இந்த 2%ல் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு மாடலாக தான் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து பண்ணுறேன் சார். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாங்குற கோல்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க ரீஃபர்பிஷ்டு கோல்டு தான் நான் வந்து வாங்கிக்க முடியும் இல்லையா? இல்லை, 2 ஆப்ஷனும் இருக்குங்க மேடம் உங்கள்கிட்ட. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட ரீஃபர்பிஷ்டு கோல்டோ இல்லை வந்து ஏஜ்டு ப்ராடக்ட்னு சொல்லுவோம். 180 டேஸுக்கு மேலே கடைகளில் இருக்கக்கூடிய நான் மூவிங் ப்ராடக்ட்டையோ நீங்கள் வந்து நம்மக்கிட்டேருந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். பட் இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து காயினாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் காயின் டினாமினேஷனும் நம்ம டிசைன் பண்ணுறோம். அப்போது ஆன் அன் ஆவரேஜ் உங்களுக்கு என்ன நீங்கள் எடுத்தீங்கனாலும் 2% வேஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கோல்டுக்கு அடிஷ்னல் பே பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை எப்போ வேணாலும் ரிடீம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாடல் தான் நம்மளோட டிஜி கோல்டான மாடல். சரி, இப்போது ஒரு ஜுவல்லரி மாடலை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் வந்து வாங்கி வைப்பீங்க, இவங்க கேட்பாங்க, கொடுப்போம். நம்ம வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குல்ல சார், ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது, அப்போ சப்ளை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இந்த சோர்சிங் எங்கேருந்து பண்ணுறீங்க? அதுதான் தொழில் சீக்ரெட் மேடம். ஆக்சுவலி என்னென்னா இல்லை சொல்ல அதுதான் என்ன அந்த இடத்துல என்னென்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஜுவல்லரி நெட்ஒர்க்கில் இருந்து ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது நான் மூவிங் ப்ராடக்டை அவங்க ரொட்டேஷனுக்கு மெல் பண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். இது ஒன்று. இதுக்கு அடுத்தது வந்து எங்கெங்கெல்லாம் கஸ்டமர் வந்து சேல் பண்ணுறாங்களோ அது வந்து சேலபிள் ப்ராடக்ட் இருக்கோ அது மாதிரியான ஒரு நெட்வொர்க்கு. 3வது வந்து ஒரு புது ப்ராடக்ட்டு இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 2% வேஸ்டேஜில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமோ, ஒரு சப்ளைலேருந்து எப்படி B2B போய் உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கைக்கு வரும்போது ஒரு காஸ்ட் இருக்குது. அதே டைரக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு கோல்டு சப்ளை செயினை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ரைஸை வந்து எங்களால் ஈஸியாக கொடுக்க முடியுது. ஆக ரியலாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. சப்ளை வந்து இப்போயும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இம்மீடியட்டாக ஒரு பெரிய மேசிவ் ஸ்டேஜில் வந்து சேட்டலைட்டில் ஆட் கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி கொடுக்குறதோ இல்லாமல் ஒரு எங்ககிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ப்ராப்பராக பெனிஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்கள ரெஃபரல் மூலியமாக பிஸ்னஸ் வந்தால் போதும். நம்ம வந்து ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணிட்டா நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துடும். நான் ப்ராடக்ட் கேட்டேன், அவங்கக்கிட்ட ப்ராடக்டே இல்லை அப்படின்ற மாதிரி வராமல் இந்த 3 வருஷத்தில் வந்து அப்படியே பொறுமையான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இன்னொரு அடுத்த 2 வருஷத்தில் ஒரு பெரிய க்ரோத்தை எப்படி மூங்கில் வந்து வளர்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வருமோ இன்றைக்கி வந்து மாடலை மக்களுக்கு புரிய வைக்கிறோம். என்டையர் மார்க்கெட் சைஸில் வந்து நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸுன்றது 1% தான் மேடம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லட்சம் கோடி சவுத் இந்தியாவோட கோல்டோட ட்ரேடிங். அந்த 2 லட்சம் கோடியிலேருந்து 1% டர்ன் ஓவர் தான் எங்களோட ஃபோக்கஸ் பர் இயர் 2000 crore. அதை நோக்கி பயணிக்கும் போது இந்த சப்ளை செயினை எங்களால் ஃபில்ஃபில் பண்ணிட முடியும். பட் அந்த சைஸ்லேருந்து நான் பெருசாக அடுத்த லெவல் போகணுன்றதை யோசிச்சோன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக எங்களோட இலக்கு அந்த 2000 கோடியை நோக்கி அந்த 1% கஸ்டமரை நோக்கி முதல் ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம். அது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய ஜுவல்லரி நிறுவனங்கள் வந்து சீட்டு மூலமாக வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நிறுவனங்கள் அதில் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிங்க. அவங்க எப்படி அவங்க ப்ராஃபிட்டை விட்டு கொடுக்குறாங்க? அண்ட் இன்னொன்று, இப்போ அவங்க அந்த ஆஃபர் பண்ணும்போது நான் அதே எடுத்துக்கலாமே, நான் ஏன் ரேட் ஃபார் கோல்டுக்கு வரல? இல்லை மேம், இப்போது எல்லாரோட பேங்க் சைஸ்லையும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அடிஷ்னல் பணம் வந்து தேவை. இப்போ அந்த பணத்தை வந்து நம்ம போய் ஒரு பேங்க்கில் ஹையர் பண்ணுறோம் இல்லை வந்து மார்க்கெட்லேருந்து ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த பணத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுறீங்க. ஈவன் எங்கள் கம்பெனிக்குமே எங்களோட ஒர்க்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ நீங்கள் சிட் ஃபண்டாக எங்களுக்கு கொடுக்க வரும்போது அந்த ஃபண்டு காஸ்ட்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை அவங்க வந்து அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 36% எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கான அந்த ப்ராடக்டாக கொடுக்குறாங்க.
அப்போ என்னென்னா இன்டைரக்டாக நீங்கள் சீட்டோ இல்லை கிராமேஜ் ஸ்கீமோ ஒரு ஜுவல்லரியில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எழுதப்படாத அந்த ஜுவல்லரியோட பார்ட்னர்னு தான் அர்த்தம். ஆனால் அதை கஸ்டமர்ன்ற பேரில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஒரு அஷ்யூர் சேல்ஸை கமிட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபா மணி 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபாய் நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1,20,000 ரூபாய்க்கு எக்ஸாக்டாக வாங்க மாட்டீங்க. நீங்கள் போகும்போது அடிஷ்னல் ஒரு 30% மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா போட்டு ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவீங்க. ரெண்டாவது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஜனவரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஜனவரிக்கு எனக்கு இந்த மினிமம் சேல்ஸ் அஷூரன்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கான மாடலில் நாங்கள் நிறைய பேக்எண்டில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த விஷயத்தை அவங்களால வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. அதுலேயுமே நீங்கள் எல்லா நகையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாடல் வந்து சும்மா இதுக்காக சொல்லுவாங்களே தவிர, பட் நீங்கள் அங்கே போனீங்கனாலே தெரியும் மினிமம் அந்த 12% கீழே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆவரேஜ் ஃபண்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1%. இப்போ அதாவது பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 to 8% கிடைக்கும். ப்ரைவேட்டாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோ இடிஎஃப்ஓ எதில் நீங்கள் பண்ணிங்கனாலும் 12 to 16% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 12 to 16% இன்ட்ரெஸ்ட்டை அவங்க வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கோல்டு கம்பெனியில் நம்ம ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அந்த 12 months அந்த பணத்தை அவங்க ரொட்டேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அவங்களும் ஒரு ப்ராஃபிட்டை சம்பாரிச்சுட்டு நம்ம கொடுக்குறாங்க. பட் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிராண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் இருக்கிற கம்பெனியில் பண்ணால் பணம் சேஃபு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம டேக்ஸ் ஆஸ்பெக்ட் பற்றி பேசுவோம். இப்போ வந்து கோல்டுக்கும் வந்து விதிவிலக்கு கிடையாது. இப்போ நம்ம இடிஎஃப்ல பண்ணாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கட்டணும். இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கோல்டு சேர்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிட்டு மூலமாக சேர்க்கலாம், இடிஎஃப் மூலமாக சேர்க்கலாம், இல்லை என்கிட்ட வந்து கேஷ் இருக்குது நான் வந்து கோல்டு வாங்குறேன். இப்போ இதுக்கும் நம்மக்கிட்ட இருக்க மாடலுக்கும் டேக்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம ஏதாவது வேரியா இருக்குமா? இல்லை, டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னபடி இது அவங்க ட்ரேட் பண்ணி அது வந்து ட்ரேட் கிடையாது, இது வந்து பையிங். அப்போது ஃபஸ்ட்டு மேட்ரே அந்த வந்து ப்ராஃபிட் உண்டான கெயின், இப்போ ப்ராஃபிட் கெயின் வந்து அங்கே டேக்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. அது வந்து அந்த மாடலில் உள்ளது. ரெண்டாவது வந்து ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு 400 கிராம் வரைக்கும் உங்களோட ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் சேல் பண்ணி உங்களோட ஐடி பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான டேக்ஸும் கவர்மெண்ட் கேட்குறதில்ல. ஏன்னா நம்மளோட ஃபேமிலி லெகசியில் வந்து ஒவ்வொரு லேடிஸுக்கும் மினிமம் 400 கிராம் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து கோல்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ, இன்றைக்கி வந்து அது 400 கிராமாக இருக்குது, நாளைக்கு வந்து அது 1 கிலோவாக மாறலாம். இப்போ எப்படி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் 5 லட்சம் இருந்தது, அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து 12 லட்சம் இருக்கோ, அந்த மாதிரி இந்த கோல்டோட சேவிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டேக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டுக்கான டேக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு வராது. இது ரெண்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டு சிங்கிள் மணி இன்றைக்கி US டாலர் கூட கொஞ்சம் தத்தளிக்குது. அந்த டாலரை கொண்டு போய் நீங்கள் வேற ஒரு இடத்துல கொடுத்தா செல்லுமா செல்லலையாங்கிற லெவலுக்கு இன்றைக்கி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உங்கள் கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் இறங்குனீங்கனாலும் வித்தின் 2 to 5 மினிட்ஸில் என்கேஷ் பண்ணக்கூடிய ஒரு மாடலாக இந்த கோல்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கோல்டை நோக்கி பயணித்து கோல்டை ரிசர்வ் வைக்கிறதுனால தான் எதிர்பார்க்க முடியாமல் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட்டு 1 இயரில் வந்து 40 to 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எல்லாரோட பார்வையும் ஆல்டர்னேட் கரன்சிக்கு வந்து கோல்டு அப்படின்னு போயிடுச்சு. அப்போ உலகமே ஒரு கண்ட்ரியோட இதுவே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டோட நிலைமைக்கு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற போது அதுக்கான ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுல ப்ராஃபிட் கெயினோ இல்லை வந்து டாக்ஸேஷனோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய பேரோட கொஸ்டின் என்னென்னா, இது அப்படியே தொடருமா? ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேடம், ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஏறி இருக்கிறது வந்து ஒரு அப்நார்மல் ட்ரெண்ட். உங்களுக்கே தெரியும், இப்போ லாஸ்ட் கடந்த ஒரு 15 நாளாக வந்து ஒரு கரெக்ஷன்னு சொல்லுவோம். எப்பயுமே என்னென்னா, ஒரு பீக் ராக்கெட் வேகத்தில் போகக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அப்போ அந்த டவுன்ஃபால் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விலை. இது வந்து மேக்ஸ் நீங்கள் போனீங்கனாலும் 5 to 10% கரெக்ஷன் வரலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து 40% 50% ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். அதில் இந்த 10% கரெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஸ்டில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை வந்து உங்ககிட்ட இருக்கிற 100% அசட்டை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
25% ஆஃப் த உங்களோட மந்த்லி சேவிங்ஸை வந்து கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுனாலும் அது வந்து இது வந்து கை கொடுக்கும். ஒரு எஃப்டி வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அது ரிட்டர்ன்ஸ் இல்லை. இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த 1 இயர் ரிட்டர்ன்ஸும் எஃப்டியும் நெகட்டிவில் இருக்குது. லாஸ்ட்டு 1 இயராக வந்து போட்ட பணத்தை காவுந்து பண்ணுறதே ட்ரேடில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்தையும் நீங்கள் இன்னைக்குள்ள ட்ரெண்டை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கோல்டோட சினாரியோ பார்த்தீங்கன்னா அன் ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு 16% 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் மேஜராக பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 40 to 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இனி வரும் காலங்கள்லையுமே இந்த அஷ்யூர்டு 36%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சிராது அப்படின்றத வந்து ஒரு காமனான ப்ரிடிக்டாக நம்ம பண்ணுறது வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த கோல்டு வந்து 13 லட்சமா இருக்கும் அப்படின்றது சேலஞ்ச் பண்றாங்க. நீங்க சொல்றபடி 2 லட்சம் ஒரு பவுன் தங்கம் 2 லட்சம் போயிடும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்பட வேணாம். 100% உங்களுக்கு வந்து ஒரு 36% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் கமாடிட்டி வந்து கோல்டு. அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட லெகசியை கிரியேட் பண்ணால் ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தங்கம் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டைம் இருக்குது, அவங்களுடைய பசங்களுக்காக சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அவங்க நம்மளுடைய ஸ்கீம்ஸில் எது பெஸ்ட்டாக எடுத்து அவங்களால சேவ் பண்ண முடியும், எது நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வீங்க? இல்லைங்க, ஆக்சுவலி அதுலேயும் வந்து உங்களோட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மந்த்லி கிராமேஜ் ஸ்கீமில் சேவ் பண்ணுறது பெட்டர். ஒவ்வொரு மாதமும் இப்போ இன்றைக்கி இந்த மாதம் 10,000 ரூபா வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு உண்டான இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 0.800 மில்லி வரும். அந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜாக 12 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்துட்டு வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே பல்க் ஸ்கீமில் கேரி அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ண வரும்போது உங்கள் குழந்தைக்கான ஃப்யூச்சருக்கு இது வந்து பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இப்போ நான் ஏதோ ஒரு உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்கு, இல்லை வந்து என்கிட்ட ஒரு அடிஷ்னல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கோல்டாக கன்வெர்ட் பண்ணணும், ஆனால் வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லாமல் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி டேட்டில் கோல்டு ரேட்டை வாங்கிக்கிறது. அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ள கோல்டை 6 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த 6th மந்த்து இந்த 5 லட்சம் ரூபாய் கோல்டை நீங்கள் கோல்டாக ரிடீம் பண்ணிக்கிறது. அப்படின்னா என்னென்னா நிறையா இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் மேபி சொல்லியிருப்பாங்க நான் கோல்டே வந்து வேஸ்டேஜே கொடுக்காமல் வாங்கியிருக்கேங்கிற ட்ரிக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. பட் இதை வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணும் போது அவங்களுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும். ஆக உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குன்னா பல்காக கிராமில் புக் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த் கழித்து எடுத்துக்கிறது பெட்டர். இல்லை மந்த் ஆன் மந்த் எனக்கு ஒரு பணம் வருது, அந்த பணத்தை வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மந்த்லி கிராமேஜ் ஸ்கீமில் போட்டுக்கிறது பெட்டர். இல்லை இது ரெண்டுமே இல்லை, என்னால் மந்த்லி என்னோட ரெவன்யூலேருந்து ஒரு பார்ட் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ இந்த மாதிரி சேவ் பண்ண முடியும்னா அந்த 12 மாதத்துக்கு உண்டான ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 11 மாதம் நம்ம பே பண்ணி 12வது மாதம் கம்பெனியோட போனஸையும் சேர்த்து எடுத்துக்கிறது பெட்டர். அது டிபெண்ட் ஆன் அவங்க எந்த லெவலில் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை பண்ணலாம். பட் எங்களோட டீம் எல்லாருக்குமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்க இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணி அந்த ஸ்கீமை என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஒரு 360 டிகிரி அவங்கள அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க, ரிட்டர்ன்ஸுக்காக பண்ணுறீங்களா இல்லை ப்ராடக்ட் வாங்க பண்ணுறீங்களா, இதோட யூசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மாடலை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களோட என்டையர் டீமை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் இன்றைக்கி உங்ககிட்ட பேமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 50,000 ரூபாய் இன்றைக்கி நீங்கள் அடிஷ்னல் பே பண்ணணும் இதை ப்ராடக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் அதுக்கும் பதிலாக நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த 10 லட்ச ரூபா பணத்தை இன்றைக்கி கொடுத்துட்றீங்க, இன்றைக்கி கிராமை மட்டும் புக் பண்ணிக்கிறீங்க. இந்த 6 மந்த் இந்த ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் வச்சு அதை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல எப்படி ஜுவல்லரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க அந்த மாதிரி மாடலில் நாங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு 6th மந்த் வந்து உங்களுக்கு இந்த 5% கம்பெனி பேர் பண்ணுது. இங்கே ஜிஎஸ்டி இல்லாமல் வித்தவுட் டேக்ஸ் கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு பில் கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி எல்லாமே கொடுப்பாங்க. பட் அதோட அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுது. அந்த 3% பில்லோட தான் கொடுப்போம், பட் அது உங்களுக்கு கவர் ஆகாது. ஆஸ் எ கம்பெனி வந்து அதை பே பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டீங்க, 6வது மாதத்தில் இன்னைக்கு உண்டான இதே 10 லட்ச ரூபா பொருளை நீங்கள் பொருளாக வாங்கிக்கிறீங்க, அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி அண்ட் வந்து மேக்கிங் சார்ஜை வந்து கம்பெனி பே பண்ணிடுது. சரி, இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஜுவல்லரியில் இருக்க ஒருத்தர் வந்து சந்தித்தேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவங்க ஸ்கீம்ஸ் டிசைன் பண்ணுறது வந்து காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்களோ அதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் அங்கே உள்ள வந்து ஒரு டீம் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ஸ்கீமாக ஒரு வருஷத்துக்கும் வந்து மாற்றிட்டே
இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்களும் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து காம்படிட்டரே இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை மேடம். ரீஃபர்பிஷ்டு கோல்டு அப்படின்ற ஒரு மாடலையே நம்ம தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் மேட்ரு. ரெண்டாவது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த டிசைனிங் ஒர்க் வந்து மார்க்கெட்டுக்கும் நமக்கும் ஃபிட்டே ஆகாது. அவங்களத பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் என்னென்னா, அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு இவ்வளோ கிராம் விற்கணும், இவ்வளோ வந்து பெருன ஸ்கீம் போடணும் அப்படின்ற மாதிரியான நேச்சர். ஏன்னா அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கஸ்டமர் வந்தாலும் வராட்டினாலும் அவங்க கரண்ட் பில் கட்டணும், வந்தாலும் வராட்டினாலும் அந்த கோல்டுக்கான இன்வென்ட்ரி காஸ்ட் கொடுக்கணும். இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எந்த அளவுக்கு வந்து மினிமலைஸ்டாக ஃபிக்ஸட் அசெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணலாமோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டி நகரில் எடுக்கக்கூடிய ரெண்ட்டுக்கும் இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ரெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டி நகரில் வந்து அந்த உண்டான காஸ்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாடலை ஆப்ரேட் பண்ணும் போது அதுக்கான விஷயங்கள் தான் எங்களால் கொடுக்க முடியுது. அப்போ என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு காம்படிட்டராக நம்ம வந்து யாரையுமே மீட் பண்ணல. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நம்ம மாடலை புதுசாக டிசைன் பண்ணி இதை ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்றத இதுக்கு மேலே தான் டிஃபைன் பண்ணி வரத்துக்கு வருவாங்க. அது வரும்போது நம்ம அதுலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலான்றதை யோசிக்கிறோம். ஸோ இங்கே இருந்து சார் இந்த ஜென்ரேஷன் ஒரு 25-30 அந்த பீரியடில் வந்து இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா காலத்தில் சேர்த்த அளவுக்கு நாங்களும் வந்து தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள், எப்படி சேர்க்கலாம் தங்கம்? பெட்டர் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ முன்னாடி அவங்க இருக்கும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் கிடையாது. ஓகே, பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு அந்த நகை செய்கிற ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அதை மெனக்கெட்டு சேர்த்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கேரி அவுட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து பியூரிட்டி 100%. நீங்கள் எங்கே போனாலும் கவர்மெண்ட்டே 916 ஹால்மார்க்கு HUID இது எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. இப்போ அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு 10 வருஷத்தோட டேட்டா என்ன, 20 வருஷத்தோட டேட்டா என்ன, எவ்வளோ க்ரோத்து, இதெல்லாம் வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு தெரியுது எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக இந்த நிறையா மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள், 1 கிலோ கோல்டுக்கு வந்து பேசிக் கார் மாருதி இருந்தது. இன்றைக்கி அதே இதுக்கு வந்து இன்றைக்கி BMWவில் இருக்குது. அதே இன்றைக்கி அடுத்த 10 வருஷத்துல கோல்டு வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ளைட் வாங்குற அளவுக்கான காஸ்ட் போகும் அப்படின்றத நிதர்சனமா நம்ம அந்த 20 வருஷம் பார்த்துட்டோம். அப்போ இப்பையிலேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பண்ற இன்னைக்கு ஒரு ரூபாய் பையிலேருந்து எடுக்கிறோமா, அதை வந்து நீடுக்கு பண்ணுறோமா அப்படின்றது நம்மளோட தேவைக்காக இதை செலவு பண்ணுறோமா, இல்லை இந்த தொகையை வந்து வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸ் ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் இன்றைக்கி பிராண்டட் ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம் மினிமம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாடலில் இருக்குது. அது இப்போ நீங்கள் எங்கள் மாடல் மாதிரியே அந்த மொபைலை வந்து அடுத்த ஒருத்தவங்க ரீஃபர்பிஷ்னு வாங்குறதுக்கான ஒரு பெரிய ஓப்பன் மார்க்கெட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பையிலேருந்து எடுக்கக்கூடியதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரைட்டா அப்படின்றத யோசித்து அந்த 100 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பில் ஒரு 100 ரூபா இன்றைக்கி ஒரு கோல்டை வாங்கிடுவோம். அந்த காஃபி டீ குடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஹேபிச்சுவலாக டெய்லி ஒரு 50 ரூபா 100 ரூபா நம்ம வந்து கோல்டில் வாங்கிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், இல்லை வந்து ஃப்யூச்சராக நமக்கு வந்து இது பண்ணுன்னெலாம் இல்லாமல் நம்ம மற்ற செலவு எப்படி பண்ணுறோமோ இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ஒரு செலவாக கணக்கு பண்ணி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு எமர்ஜென்சி ரிசர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்குது. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த கோல்டு ரிலேட்டடாக நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம், உங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு. நிச்சயமாக மிக விரைவில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ.